ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு. பிரம்மச்சரியம். பெண்கள் விஷயம் என்ன? நடுவிலே இதர ஜாதியாரின் நலனையும் உத்தேசித்து த்விஜன் இருபிறப்பாளன் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். ஸ்திரீகளின் க்ஷேமத்தை உத்தேசித்தும் புருஷரே பண்ண வேண்டும் என்றேன். இதர ஜாதியாருக்கு, நாலாம் வர்ணத்தாருக்கு ஏன் இந்த சம்ஸ்காரங்கள் இல்லை என்பதையும் முன்பே சொன்னேன். இப்போது ஸ்திரீகள் விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏன் இந்த அனுஷ்டானங்களும் சம்ஸ்காரங்களும் இல்லாமல் வைத்திருக்கிறது? குழந்தை பிறந்தவுடன் புண்ணியாக நாமகரணம், பிறகு ஆண்டு நிறைவில் அப்தபூர்த்தி, அன்னப்பிராசனம் முதலானதுகளை நாம் பெண் குழந்தைகளுக்கும் பண்ணினாலும் ஷௌளம், அதாவது குடுமி வைத்தல், உபநயனம், பிறகு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் உள்ள விரதங்கள் முதலிய எதுவும் பெண்களுக்கு இல்லை. அப்புறம் கல்யாணம் என்கிற விவாக சம்ஸ்காரம் மட்டும் அவளுக்கும் இருக்கிறது. அதற்கப்புறம் உள்ள சம்ஸ்காரங்கள் யஜ்ஞம் முதலானவற்றில் கர்த்தாவாக முக்கியமாய் காரியம் பண்ணுவது புருஷன்தான். இவள் பத்னி ஸ்தானத்தில் கூட நிற்கிறாள். ஔபாசனத்தில் மாத்திரம் இவளும் ஹோமம் பண்ணுகிறாள். ஏன் இவளை இப்படி வைத்திருக்கிறது? பிறப்பதற்கு முன்பே செய்யப்படும் நிஷேகம், பும்சவனம், சீமந்தம் முதலியவை கூட புருஷ பிரஜையை உத்தேசித்தேதான் செய்யப்படுகின்றன. அப்படியானால் இக்கால சீர்திருத்தக்காரர்கள், பெண் விடுதலைக்காரர்கள் சொல்வது போல் ஹிந்து மதத்தில் பெண்களை இழிவுபடுத்தி இருட்டில் அடைத்துத்தான் வைத்திருக்கிறதா? நாலாம் வர்ணத்தாருக்கு சம்ஸ்காரங்களில் பல இல்லாததற்கு என்ன காரணம் சொன்னேன்? அவர்களால் நடக்க வேண்டிய லௌகீக காரியங்களுக்கு இவை அவசியமில்லை என்றேன். இந்த சம்ஸ்காரங்களால் எப்படிப்பட்ட தேக மனஸ்திதிகள் ஏற்படுமோ அவை இல்லாமலே அவர்கள் லோகோபகாரமாக ஆற்றப்பட வேண்டிய தங்களது தொழில்களை செய்துவிட முடியும். அத்தியனம், யஜ்ஞம் என்பவற்றில் மற்ற ஜாதியாரும் பொழுதை செலவிட்டால் அவர்களால் நடத்தியாக வேண்டிய காரியங்கள் என்ன ஆவது? இதனால்தான் அவர்களுக்கு இவை வேண்டாமென்று வைத்தது. இவை இல்லாமலே தங்கள் கடமையை செய்வதனால் அவர்கள் சித்தி பெறுகிறார்கள். ஸ்வகர்மனா தம் அப்யர்ஷ்ய சித்திம் விந்ததி மானவஹா என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்களை முன்பே சொன்னேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.